ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 2-3 நாளாட்டு யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது. இது இந்த மாதிரி போட்டோ எப்படி எடிட் பண்றது அப்படின்றதான். சோ நாம இப்ப பார்க்க போறது இந்த மாதிரி நிக்கிறதுக்குள்ள கையை போட்டு நிக்கிற பிக்சர் எல்லாருக்கிட்டமே இருக்கும். சோ நாம இப்ப பார்க்க போறது இந்த மாதிரி வேட்டி சட்டையில நம்மளுடைய போட்டோவை செம்ம கெத்தா எப்படி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கள் கூட லைக் பட்டனை ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் கூட ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாம தினமும் உபயோகப்படுத்துற மொபைல் இருக்கிற செட்டிங்ஸ், மெனுஸ், ஆப்ஷன்ஸ் பற்றிய தகவல்களை மிக தத்ரூபமாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்க யூடியூப்ல T4 டைம் பாஸ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே, இந்த ட்ரிக்கு தேவைப்படுறது 2 அப்ளிகேஷன். அது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பிக்சார்ட், இன்னொன்று வந்து டூன்ஆப் அப்படின்னு. ஸோ 2 அப்ளிகேஷனுமே நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த வேட்டி சட்டை டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ற லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டூன்ஆப் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணணுமோ அந்த போட்டோ வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதோட ஃபேஸை மட்டும் நீங்க வந்து கிராப் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கிராப் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் மார்க் நீங்க கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 10 செகண்ட் நடக்கும். அது வரைக்கும் நம்ம கை வச்சுட்டு சும்மா இருக்கணும். சும்மா இருந்ததுக்கு அப்புறம் கடைசியில் பாத்தீங்கன்னா மேல சின்னதாட்டு ஒரு கிராஸ் பட்டன் இருக்கும். அதாவது ஒரு ஃபார்வர்ட் பட்டன். அந்த ஃபார்வர்ட் பட்டன் நம்ம பிளஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் வரும். இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டணும். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கீழே பாத்தீங்கன்னா 3வது 1 2 3 இந்த 3வது ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கை பட்டன் காட்டும். ஸோ இதுல இந்த நடுவில் இருக்கிற வெள்ளை கலர் வரி பட்டனை நம்ம வந்து சைடு ஸ்வைப் பண்ணி விடணும். ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு மேல பாத்தீங்கன்னா அப்ளை இருக்கும். தயவு செஞ்சு அப்ளை கொடுத்துறாங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் உள்ள வாட்டர் மார்க்கும் சேர்ந்து வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்த உடனே வேலை முடிஞ்சிச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2வது அப்ளிகேஷன் பிக்சார்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்கும். அதை நம்ம ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பிளஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டு எடிட் ஏ இன் போட்டோ அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ல பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் வந்து நம்ம வந்து இதுல வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுல நிறைய டெம்ப்ளேட் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து உங்க மொபைல் ஸ்கிரீன்ல வந்துடும். ஸோ இதுல நமக்கு வேட்டி சட்டை போட்டிருக்கக்கூடிய அந்த போட்டோ நம்ம இதுல வந்து கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட் போட்டோ அப்படின்ற ஆப்ஷன் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த வேட்டி சட்டை போட்டுக்கிட்ட போட்டோ லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த போட்டோ நீங்க கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இதுல நம்ம அந்த போட்டோ நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம பெருசு பண்ணணுமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து பெருசு பண்ணிக்கணும். உங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பெருசு பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த நம்மளுடைய ஒரிஜினல் போட்டோ நம்ம வந்து இன்சர்ட் பண்றதுக்கு அதே மாதிரி இந்த சைடு ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு ஆட் போட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல ஒரு போட்டோ நம்ம கார்ட்டூன் மாட்டி நம்ம அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த போட்டோ நம்ம வந்து இங்க கொண்டு வரணும். அந்த போட்டோ நம்ம செலக்ட் பண்ணி மேல இருக்கிற ஆட் பட்டன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த போட்டோ அங்க வந்துடும். ஸோ அந்த போட்டோ மேல இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு இதுல கீழே பாத்தீங்கன்னா கிராப் இருக்கும். கிராப் கொடுத்த உடனே இந்த போட்டோ நமக்கு அந்த ஹெட் மட்டும் நமக்கு தெரியுற மாதிரி நம்ம வந்து கிராப் பண்ணிக்கணும். கிராப் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க் நம்ம கொடுத்த உடனே அந்த போட்டோ வந்து கிராப் ஆகி நம்ம ஹெட் மட்டும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ நான் இது ரஃபா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை வந்து ரொம்ப தத்ரூபமா பண்ணா ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு கீழே இருக்க கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போட்டோ வந்து இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதை பாத்தீங்கன்னா ட்ரேஸ் யூ ஏரியா யூ வாண்ட் டு செலக்ட் அப்படின்னு இதுல பெர்சன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் அந்த மாதிரி வந்து ரிமூவ் ஆகி நமக்கு வந்து கிடைக்கும். இதுவரை நடந்ததுக்கு அப்புறம் மிடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் பண்றாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம ஷர்ட் நம்ம இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிடணும். ஸோ எவ்வளவு வேணுமோ எரேஸ் பண்ணிட்டு மேல இருக்க சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்த உடனே நம்ம கட் பண்ண அந்த ஹெட் மட்டும் கரெக்டா நம்மளுடைய அந்த உடம்புல வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹெட் பண்ண ஹெட்ல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஹெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணா போதும். பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா ஸ்டைலிஷா சும்மா வேட்டி சட்டையில செம்மையா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டுக்கும் நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த கலருக்கும் கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த கலர் டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம லைட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணா போதும். ஸோ அதுல கீழே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு உங்க ஹெட்டுக்கும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கலருக்கும் கையில இருக்கக்கூடிய அந்த கலருக்கும் எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவ்வளவு தூரம் நீங்க வந்து அந்த கலரை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா போதும். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா ஸ்டைலிஷா இருக்கும். ஸோ எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க் நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த எல்லா இமேஜும் மொத்த இமேஜாட் வந்து ப்ராசஸிங் ஆகி உங்களுக்கு மொத்த இமேஜா கிடைக்கும். ஸோ இந்த இமேஜை உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். இவ்வளவுதான், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் 2 மினிட்ல உங்களோட வேலையை நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இதே ஃபார்முலால உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்க போட்டோ, உங்க ஃபேமிலி போட்டோஸ், உங்க பொண்ணு பையன், உங்க ஆக்டர் ஆக்ட்ரஸ், இல்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் போட்டோ கூட நீங்க வந்து கேர்ள்ஸ் டெம்ப்ளேட் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்றதுக்கு. அதுல இருந்து நீங்க ரொம்ப சுலபமா நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.